7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அப்பாவி இளைஞர் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதற்கு கண்டனம் வலுத்துள்ளது. தற்காப்பிற்காக இளைஞரை சுட்டுக் கொண்டதாக அமெரிக்க போலீசார் விளக்கமளித்துள்ளனர். நகரில் உள்ள டவுன்டவுன் சாலையில் வசித்து வந்த இளைஞர் ஒருவர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு துப்பாக்கியை பறிக்க முயற்சித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த இளைஞரை சரமாரியாக தாக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் அந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த வீடியோ காட்சியை கண்ட லாஸ் ஏஞ்சலஸ் மக்கள் போலீசாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இளைஞர் உயிரிழந்த இடத்தில் மலர் கொத்துகள் வைத்து மரியாதை செலுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரின் இச்செயல் கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தனர். சட்டமே அவர்களை அப்பட்டமா கொல்லுது. இது கண்டனத்திற்குரிய செயல். இச்சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ள அமெரிக்க போலீசார் சுடப்பட்ட அப்பாவி இளைஞர் தங்களை தாக்க முயற்சித்ததால் சுட்டுக் கொன்றதாகவும் கூறியுள்ளனர். இதற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். When police approached the suspect, he repeatedly refused to comply with officers' commands. அந்த இளைஞன் என்னிடமிருந்து துப்பாக்கியை பிடுங்க முயற்சித்தான். இதனால் உள்ளே இருந்து குண்டுகள் வெளியே வந்து விழுந்தன. அசம்பாவிதங்கள் ஏற்படும் என கருதியே நான் அவரை துப்பாக்கியால் சுட்டேன். இதற்கு வீடியோ ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன. Appeared to have little effect, and he continued to violently resist. அமெரிக்காவில் ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஃபெர்குசன், மிசௌரி ஆகிய இடங்களில் போலீசார் அப்பாவி கருப்பின இளைஞர்களை சுட்டுக் கொன்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தற்போது மீண்டும் போலீசாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருவது அமெரிக்க காவல்துறைக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.